Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am having my technical champion, Shakti along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போனா ஐல சூப்பரான ரெண்டு ப்ராப்ளம் எடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன பார்ப்போம்? A time study of an operator with a performance rating of 120%. So performance rating factor வந்து நமக்கு performance rating வந்து 120%. Yield a time of 2 minutes. If the allowance time வந்து பாத்தீங்கன்னா it is observed time வந்து 2 minutes. If the allowance of 10%. Allowance வந்து 10% அப்படி சொல்றாங்க. Of total available அப்ப allowance factor வந்து என்ன அப்படின்னா it is 1.1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து 10% அப்படின்னா வந்து 1.1 எப்படி வருதுன்னா 100 plus 10 by 100 அப்படி போட்டு 1.1 இது allowance factor. What is the standard time of operation? Standard time வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா standard time equal to normal time plus allowance போடலாம். இது ஒரு ஃபார்முலா. இல்ல நார்மல் டைமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா observed time into rating factor. இங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் போடலாம். அப்சர்வ் டைம் வந்து 2 நிமிஷம், ரேட்டிங் ஃபேக்டர் 120%. அப்போ 120 by 100 போட்டோம்னா 1.2 வரும். 1.2னா 2.4 வரும். 2.4 மினிட்ஸ் வரும். ஸோ இது வந்து பார்த்தோம் நார்மல் டைம் 2.4 மினிட்ஸ் ஆப்ஷனில் இருக்குது. பார்த்தோம் டிக்கெட்ஸ் இருக்கக்கூடாது, ஏன்னா அவங்ககிட்ட நார்மல் டைம் கேட்கல. அப்போ அலவன்ஸ் கேட்டிருக்காங்க. அலவன்ஸ் டைம்னா நார்மல் டைம் இன்ட்டு அலவன்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ப்ளஸ் அலவன்ஸ் கண்டுபிடிச்சி போடலாம். 10%னா 2.4ல் 10% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2.4 plus 1.1 divided by into 10 by 100 போட்டோம் அப்படின்னா இட் இஸ் 0.24 அலவன்ஸ் கேட்டிங்கன்னா. இப்போ அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 2.4 இது 2.4 இது 0.24 அப்போ 2.64 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலாவில் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நார்மல் டைம் வந்து 2.4 into 1.1 போட்டால் அதுவும் 2.64 தான் வரும். ஸோ யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா ஆர் திஸ் ஃபார்முலா. அலவன்ஸ் ஃபேக்டர் கொடுத்ததுனால இந்த ஃபார்முலா, இது அலவன்ஸ்க்கு 10% நம்ம இந்த ஃபார்முலா, நம்ம எந்த ஃபார்முலா போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ இதே பேட்டர்னில் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? In a stopwatch time study, the observed time was 0.16 minutes. Observed time na 0.16 கொடுத்துட்டாங்க. Performance rating factor was 125. Rating factor வந்து 125 அப்படினா out on the 100 normal 120%. What is normal time கண்டுபிடிச்சிடலாம். 0.16 into 125 by 100 1.25 போட்டோம் அப்படின்னா it is equal to so 0.16 into 1.25 na 6 5 sir 30 6 2 sir 12 15 6 1 sir 6 7 1 na 125 அப்போ 0 0 0 2 அப்போ 4 டிஜிட் தள்ளி போயிருக்கும். அப்போ 0.2 இது வந்து நார்மல் டைம் வந்து 0.2. What is the standard time in minutes if 10% of allowances? அப்போ ஸ்டாண்டர்ட் டைம் கட்டணும்னா நார்மல் டைம் இன்ட்டு அலவன்ஸ் ஃபேக்டர்னு போடலாம். 10%னா 10 by 100. 10%னா அலவன்ஸ் ஃபேக்டர் போடணும். 1.1 அப்போ 22 வரும். 0.22. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதில் ரெண்டே ஃபார்முலா தான் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு அப்சர்வ் டைம் வந்து நார்மல் டைம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் நார்மல் டைம் வந்து ஸ்டாண்டர்ட் டைம் எப்படி கண்டுபிடிக்கிறது. அப்சர்வ் டைம் வந்து நார்மல் டைம், அப்போ நார்மல் டைம் ஈக்குவல் டு அப்சர்வ் டைம் இன்ட்டு ரேட்டிங் ஃபேக்டர் அந்த ஃபார்முலா. அதே வந்து ஸ்டாண்டர்ட் டைம்னா நார்மல் டைம் இன்ட்டு ரேட்டிங் ஃபேக்டர். இப்போ ஸ்டாண்டர்ட் டைம் கண்டுபிடிக்கணும்னா நேரடியாக ஒரே ஃபார்முலா கூட போடலாம். அப்சர்வ் டைம் இன்ட்டு ரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு அலவன்ஸ் ஃபேக்டர். இது அலவன்ஸ் ஃபேக்டர், அலவன்ஸ் கிடையாது. ஸோ இதான் வந்து ஃபார்முலா தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இது மாதிரி இது ஒரே ஃபார்முலா தான் இருக்குது. ஒரே ஃபார்முலா வச்சுக்கிட்டாலே இது ஒரு கொஸ்டின் அவுட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் இந்த ஃபார்முலா தான் வந்து ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. அப்போ வந்து இந்த ஒரு ஃபார்முலா பார்த்தாலே இந்த சாப்டருக்கு கம்ப்ளீட்டட் அப்படின்னு அர்த்தம். ஸோ சூப்பரான ப்ராப்ளம், சூப்பரான ஃபார்முலா நமக்கு கற்றுக் கொடுத்த சக்திக்கு தேங்க்யூ.